9/7/1989. பிறந்த நேரம் பகல் 12:53 PM. பகல் 12:53. பிறந்த இடம் சொல்லுங்க ஐயா. சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், துலா லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வேலை பிரச்சனையாவே இருக்கு, வேலையை மாறலாமா? கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், துலா லக்னம். ஆமா சார். ஆமா குருஜி, உங்களை நான் பார்த்துருக்கேன் குருஜி. 2 இயர்ஸ் முன்னாடி அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க. சரி. இந்த ராகு தசை சந்திர பூஜையில், ஆனா அம்மா மே மாசம் இறந்துட்டாங்க குருஜி. அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியல குருஜி. தெரியலையா? இன்னும் தெரியலையா? கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க குருஜி. அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அந்த டைம் சரி, அம்மா இறந்துருவாங்கன்னு அர்த்தம். ஓ ஓகே குருஜி. அவ்வளோ பச்சையாக சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுமா? ஓ ஓகே குருஜி. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி லைவில் வந்த 2வது காலுக்கு எனக்கு மூடே இல்லை, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஓ ஓகே. இன்றைக்கி லைவில் 2வது காலில் ஒருத்தருக்கு ஒரு 20, 22, 25 வயசு பையனுக்கு கேன்சரு. ஓ. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஏன் பதில் சொல்லணும்? ஓகே குருஜி. ராகுதசை சந்திரபக்தி மே மாதம் உங்களுக்கு 2024 ஆரம்பிக்குது. ஆமாம் குருஜி. நான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கங்கன்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் குருஜி. ஆபரேஷனும் பண்ணோம். ஜோதிடத்தில், ஜோசியத்தில் நீங்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்க. நான் என்ன கடவுளானா? பழிச்சன உங்கள் அம்மா ஏங்க அம்மா இல்லையாங்க? இப்போ உங்கள் அம்மா வேற, என் அம்மா வேறையா? அம்மா இறந்து போகணும்னு நான் சொல்லணுமா என்ன? இல்லை குருஜி, கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நேக்கா வேற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களுக்கு மனசில் புரிஞ்சுக்கிற மாதிரி அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு என்ன அர்த்தம்? அம்மா போக போகிறாங்க, உஷாராருன்னு அர்த்தம். ஓகே குருஜி. கரெக்டாக ராகுதசையில் சந்திரபக்தி ஆரம்பிக்குது 3/5/2024 மே மாதம். வந்த உடனே அம்மாவை கை வைக்கணும்னு எத்தனை இடம் சொல்லியிருக்கிறேன். இது சந்திரனை சனி பார்க்கக்கூடாது. சந்திரன் எப்போவுமே இருள் தன்மையோடு இருக்கவே கூடாது. சந்திரனை சனி பார்க்கக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை, 4ஆம் அதிபதி, எல்லாமே ராகுதசை சந்திரபக்தி தெளிவாகவே இருக்குல்ல. சஷ்டாஷ்டக அமைப்புகளில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு தசையில் எப்போ கெடுதல் நடக்கும்? சஷ்டாஷ்டக அமைப்புகளில் கெடுதல் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ராகுதசை சந்திரபக்தி எப்படி இருக்கு? ராகுக்கு 8ல் இருக்கிறாரா சந்திரன்? அப்போ சனி பார்க்குறாரா சந்திரனை? உங்கள் அம்மாவை பாதிக்கும். உங்களை தெளிவாக தானே சொல்லியிருக்கிறேன். அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மா. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், விதி வலியது. நம்ம யாருமே கடவுள் இல்லை. போக போகின்ற உயிரை நம்மளால பிடிச்சி இழுக்கவே முடியாது. எங்க அம்மா எப்போ இறந்து போவாங்கன்னு 8 மாசத்துக்கு முன்னாடி என் தம்பி கிட்ட சொன்னேன். 8 மாசத்துல அம்மா இறந்துருன்ட்டு. எங்க அம்மாவுக்கு நோயினால தான் இறந்தாங்க. ஆனால் நான் சொல்லும் போது எங்கள் அம்மா நல்லா என்னுடைய ராகுதசை புதன் புக்தியை கணக்கு வச்சு எனக்கு புதன் புக்தி ஆரம்பிக்குது, அம்மா இருக்காதரான்னு சொன்னேன் என் தம்பிக்கிட்ட. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா நீ சாவது சொல்கிறதெல்லாம் உனக்கு இதுதான் பழக்கம்னு என் தம்பியே சொன்னான், என் 2வது தம்பி. அது மாதிரி நீங்கள் கேட்கும்போது அப்பாயின்மெண்ட்டில் வரும்போது நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை என்ன சொல்லியிருக்கிறேன்? அம்மாவுக்கு பத்திரம், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்கன்னா அம்மா இறந்து போவாங்கன்னு தான் அர்த்தம். நம்மளான ஆன முயற்சி. அதுக்காக நம்ம அம்மாவை விட்டுற முடியாதுல்ல. எந்த காலத்திலையும் என் வாயால் இத்தனை வருஷத்தில் மெச்சூரிட்டி வந்ததற்கு பிறகு சின்ன வயசில் சொல்லியிருக்கிறேன். 25-30 வயசில் பலன்கள் சொல்லும்போது அவ்வளோதான் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு பக்குவத்திற்கு வந்ததற்கு பிறகு என்னோட வாயால் இவர் இறந்து போவார்னு நான் சொன்னதே கிடையாது. அது என் அது ஜோசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம கடவுள் இல்லை. இறந்து போவோம்னு சொல்கிறத தீர்மானிக்கிறத கடவுள். ஒருவேளை ஒரு சின்ன நப்பாசை, உங்கள் அம்மா உயிரோடு இருந்துட மாட்டாங்களா, நான் ஏன் இறந்து போவாங்கன்னு சொல்லணும்? பத்திரமா பார்த்துக்கங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கு. கடவுள் கடைசி நேரத்தில் கூட மனசு மாற்றலாம் இல்லையா? உங்கள் அம்மா உயிரோட வச்சிருக்கலாம் இல்லையா? ஜோசியருடைய எந்த ஜோசியருடைய வாக்கும் செத்து போவாங்கன்றதுல பலிக்கக்கூடாது. நல்லதுக்கு தான் சொல்லணும். ஜோதிட வாக்கு, ஜோதிட நாக்கு நல்லதைத்தான் சொல்லணும். அதனால ராகுதசை, ஆனால் விதிகள் இறந்துட்டாங்க. இப்போ இறந்துட்டாங்கன்றத ஜோதிடம் உண்மையாக்கக்கூடிய அமைப்பு என்ன இருக்கு? ராகுதசை சந்திரபுக்தி. என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எப்போ சஷ்டாஷ்டக புக்திகள் வருதோ அப்போது உயிர் காரகத்துவங்கள் பாதிக்கப்படுன்றதை எத்தனையோ கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ராகுதசை சந்திரபக்தி, சஷ்டாஷ்டக புக்தி, சந்திரனுக்கு சனி பார்வை. அப்போ 4ஆம் பாவகம் செவ்வாயின் அமைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் இல்லை. ராகுதசையில் செவ்வாய் புக்தியில் நீங்கள் தாயை இழக்கணுன்றது விதி.
சரி, என்ன கேட்கணும்? வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு, வேலை மாறலாமா குருஜி? குருதசை வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து செவ்வாய் பக்தி, ராகுதசை, சந்திர பக்தி எதையுமே நீங்கள் வேலை மாறினாலும் இப்படி தான் இருக்கும். சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க. போன வேலையே பரவாயில்லன்னு இருக்கும். ராகுதசை சந்திர பக்தி உங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஆமா குருஜி. தூக்கமே இருக்காது. ஏன்னா சஷ்டாஷ்டக புக்திகளில் தான் கெடுதல்கள்னு அடிக்கடி சொல்கிறேன். இதற்கப்புறம் செவ்வாய் பக்தி வருது. அந்த செவ்வாய் பக்தியும் 6-8 தான் இருக்கிறாரு. குருதசை ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. வேலையை நீங்களே விட வேண்டி இருக்கலாம். நீங்கள் மாறக்கூடாதுன்னு நினச்சா நீங்களே வேலையை விட வேண்டி வரலாம். ஓ, இப்போ செவ்வாய் பக்தி வரைக்கும் அடுத்த குருதசை ஆரம்பிக்கிற வரைக்குமே உங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் துலா லக்னத்திற்கு வரக்கூடாத குருதசைன்னு நான் சொல்கிற குருதசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். யோகா செய்யுமா குருஜி? ஆமாம், குருதசை. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னந்த அமைப்புகள், லக்னாதிபதி அமைப்புகள்னு வலுவாகவே குரு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை தான் யோக தசை. குருதசை. ஓகே. ராகுதசை சந்திர பக்தியோ ராகுதசை செவ்வாய் பக்தியோ ராகுவிற்கு 6-8 இருக்கின்ற காரணத்தினால இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யாது. 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பக்தியாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் தொழில்களில் ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்களே வேலையை விட்டு போகாதீங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அப்புறம் போயிட்டு வேற வேலை பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? புரிஞ்சிச்சு குருஜி. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல குருஜி. குருதசை ஓகே, ஓரளவுக்கு வெளிநாடு எதனா போலாமா குருஜி? குருதசை வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில்லாம் ஆக முடியாதுங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. ராஜ யோகாதிபதி சனியின் பார்வை ஒரு பாதுகாப்பு துலா லக்னத்திற்கு. ஓ, குருதசை வந்து உங்களுக்கு அவருக்கு வீடு கொடுத்தவர் அங்கேயே இருக்கிறாரு. சூரியன் புதன் 9-11 கூடையவர்கள் அங்கேயே இணைந்திருக்கிறார்கள். குருதசை உங்களுக்கு யோக தசை. நீங்கள் வெளிநாடெல்லாம் போகலாம். போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்க முடியும். நீண்ட நாள் இருக்க முடியாது. சரியா? சரி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்.